அச்சோ, இந்த ரெண்டு பக்கம் ரூட்டு அது சேராகுது, தண்ணியாகுது. தண்ணி தான் நமக்கு பிடிக்கும். வாட்டர் கிராசிங் மோடு போடு ஏற்று. ஐயோ, இந்த நேரத்தில் எக்ஸ்போர்ட்ஸ் இல்லையா என்கிட்ட. 1000 ரூபாய்க்கு மேலே போதும் பார்த்துண்ணா. சிச்சு இன்ஜின் போட்டு ஃபயர் ஆகிட போதுண்ணா. ஏறும்போது பார்க்கலையே. ஐயோ, எல்லாமே நம்ம ரோடு தான். போடு பறக்கூடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்கிறோமே. ஆனால் இதுக்கு முன்னாடி விளாகில் என்ன சொல்லியிருப்பேன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் கிடையாதுங்க, இது ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் தான். இது வந்து கவரப்பாளையம் ரோடாங்க, அந்த ரோட்டில் தான் இருக்கும். போன விளாக் என்ன விளாக் பார்த்துருப்பீங்கன்னா குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போயிருப்போமே. அது வந்து ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. நான் மாற்றி வேலூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் போய்ட்டு அதில் கொஞ்சம் திருத்தத்தை நோட் பண்ணிக்கிங்க. அது ராணிப்பேட்டை அது வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட் இல்லை, ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்டுங்க. இப்போது இங்கேருந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே 3வது மிகப்பெரிய முருகர் சிலைக்கு தாங்க போக போகிறோமே. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம ராணிப்பேட்டிலேருந்து வேலூருக்கு போக போகிறோங்க. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தான் காட்டுது. சரி, ஓகேங்க. மற்றதெல்லாம் நான் போக மோட்டோ விலைங்க கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். டைம் நான் பார்த்தீங்கன்னா 10:43ங்க. இங்கேருந்து நம்ம முருகர் கோயிலுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டருங்க. இன்னும் காலை சாப்பாடே சாப்பிடல. அந்த நாவப்பழம் தான் சாப்பிட்டேன். அந்த நாவப்பழம் சாப்பிட்டு தான் அப்படியே தொண்டெல்லாம் வரட்டுதுங்க, போட்டு கரன்னு இருக்குதுங்க. ஒரு 1/4 கிலோ சாப்பிட்ருப்போங்க. என்னடா ரூட் இந்த பக்கம் காட்டுது, இந்த பக்கம் பாதையே இல்லைடா. அப்படியே கொப்பியா மேப்பு, இந்த பக்கம் பாதையே இல்லைடா. என்னடா இது? சரி வாங்க போவோம். காட்டுறவையே ஓரளவுக்கு பைக்கெலாம் போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் காட்டுது, அந்த பக்கம் தானே ரோடு தெளிவாக இருக்குது. லூசும் பிடிச்சி மேப்பே, பைத்தியக்கார மேப்பே. உன்னால என்ன சொல்கிறது, வேலி போட்டு வச்சுருக்காங்கடா. எங்கடா இதில் பாதை இருக்குது? ப்ரைவேட் லேண்டு காட்டுதுங்க லூஸு. எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கத்தில் ஒரு பெரிய பாதை போச்சுல, அதில் தான் போகணுன்னு நினைக்கிறேங்க. இதை நம்பலாம், எல்லா இடத்துலையும் இதை நம்பக்கூடாது. ஒரு சில இடத்துல காப்பாற்றிவிடும், ஒரு சில இடத்துல காலை வாரி விட்டுரும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இந்த பக்கம் ரூட்டு காட்டுது. இது முதலே காமிச்சிருந்தான்னாவா போடு. ஆஃப் ரோடாக இருக்கும் பொழுதுங்க இது எல்லாமே பாறை போடு. ஆஃப் ரோடு நமக்கு ஏற்ற பிளேஸுங்க, ஆஃப் ரோடு தான். சே, அப்பப்போ இந்த மாதிரி இடத்துக்கு கூண்டு போடா. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தான் தெரியும் எந்த மாதிரி இடத்துக்குலாம் கூண்டு போகுதுன்னு. ஆனால் இதை பார்த்தோன்னே ஒரு வைப் ஆகிட்டாங்க நான். ஆசம். அச்சோ, இந்த ரெண்டு பக்கம் ரூட்டு அது சேராகுது, தண்ணியாகுது. தண்ணி தான் நமக்கு பிடிக்கும். வாட்டர் கிராசிங் மோடு போடு ஏற்று. ஐயோ, இந்த நேரத்தில் எக்ஸ்போர்ட்ஸ் இல்லையா என்கிட்ட. சரியான மோடு. அப்படியே வண்டியை பறக்க விட்டுருக்கலாம், தெறிக்க விடலாம். ஆஹா, சொர்க்கம் மதுவிலே. என்னடா ரெண்டு பக்கம் ரூட்டு போகுது, எந்த பக்கம் இதில் ரோடு? ஓடு, எல்லாமே நம்ம ரோடு தான். போடு பறக்கூடு. ரோடு சரியாக போயிருந்துச்சு. எம்டியே இந்த பறக்க விட்றனே. இதே எக்ஸ்பல்ஸ்லாம் இருந்து இல்லை ஆஃப் ரோடுக்கு ஏற்ற ஒரு வண்டி இருந்ததுன்னா வச்சுக்கே தெறிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ், தெறிக்க விடலாம். இது உனக்கான வேண்டாம்டா, வச்சு விளையாடுறா. இது உன்னோட ப்ளே கிரவுண்ட்ரா. இது அங்கே பாருங்கள் எவ்வளோ பச்சை பச்சையாக இருக்குது பாருங்கள். எனக்கு ஒரு லக்கு இருக்குதுங்க. நான் வேலூருக்கு இதோட 4-5 வாட்டி வந்திருக்கேன். ஆனால் 2 வாட்டி தான் ரைடு வந்திருக்கேன். அந்த 2 ரைடுமே ரெய்னி சீசன் தான். பச்சை பசேன்னு இருக்குதுங்க. அந்த காஞ்சி போய் வறண்டு போயெல்லாம் இல்லை. ஆகா, தரம். ஐயோ, அங்கே ஒரு வாட்டர் கிராசிங்கு. போடு. இதுதான் கேட்டேன். இதே தான். ஐயோ, டக்குன்னு நியூட்ரல் வந்துருச்சே. இன்னொரு வாட்டி போயிட்டு வருமா? நியூட்ரல் வந்துருச்சுங்க, அதனால் எனக்கு ஃபுல்ஃபில் இல்லை. இன்னொரு வாட்டி போ. இறங்குறப்ப தானே பார்த்தேன், ஏறும்போது பார்க்கலையே. ஐயோ, ஃபுல்லாக நினைஞ்சிட்டேங்க. சரி, இதான் லாஸ்ட்டு. இப்போ திரும்ப நம்ம அந்த பக்கமே போயிடணும். நம்ம இந்த பக்கம் வேலை இல்லைல்ல. ஃபுல்லாக நினைஞ்சிட்டேன். கேமராவில் எதனா தண்ணி போட்டுடுச்சா தெரியலையே. ஏதோ லைட்டாக பட்ட மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போடு. உந்தாலும் நான் பொறுப்பு இல்லை, யாருமே பொறுப்பு இல்லை. கிளச்சை பிடிச்சிட்டா. நாங்கள் இதே கண்ணு விட்டுட்டேங்க லைட்டாக. சே, தப்பு பண்ணிட்டு அதனால் ஒரு காரணம் சொல்லிடுறேன்ல. போடு. இது உனக்கான ப்ளே கிரவுண்ட்ரா. நீ பூந்து விளையாட கப்பலா. இது உனக்கான காலம். நான் பொறுப்பு இல்லை, அதுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு. ஃபஸ்ட்டு பொறுப்பு இல்லைன்னு சொன்னது என் வண்டி, 2வது நான் தான் பொறுப்புன்னு சொன்னது நான் தான்.
வண்டியும் நானே, நானும் நானே, எல்லாமே நான் தான். ஐயோ இங்கே பாருங்க, நான் எனக்கான கிரவுண்டுன்னு சொன்னதில் தப்பே இல்லைங்க. அங்கே பாருங்கள், கிரவுண்டு மாதிரி தாங்க இருக்குது. அப்படி எந்த அளவுக்கு பறந்து விரிந்து போயிருக்குது பாருங்களா. ஃபுல்லாக மயான பூமியாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. நம்மளும் கொஞ்ச நேரம் விளாடுவோமா? எதோ விவசாயம் பண்ணுறாங்களா, பைப்பு போட்டிருக்காங்க போடு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல எப்படி பாருங்களா. ஐயோ சுற்றி காலியாக இருக்குதுங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே தென்னை மரம், பனை மரம், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மலை, நல்லா இருக்குதுங்க. இது உனக்கான காலம், இது உனக்கான ப்ளே கிரவுண்டு, இது உனக்கான ப்ளே கிரவுண்டு. நமக்கு அந்த 360 வீலிங்கு ஸ்டாப்பு இதெல்லாம் அடிக்க தெரியாதுங்க. ஆனால் ஆஃப் ரோடு, ஐ லைக் ஆஃப் ரோடு. இதுக்கப்புறம் ஒரு வண்டி வாங்குறேன்னா அது முழுக்க முழுக்க ஒரு ஆஃப் ரோடுக்கு ஏற்ற வண்டி தாங்க வாங்குவேன். அது என்ன பிராண்டாக ஒன்றா இருக்கலாம், என்ன மாடலாக ஒன்றா இருக்கலாம், என்ன இயராக ஒன்றா இருக்கலாம். ஆனால் முழுக்க முழுக்க ஒரு ஆஃப் ரோடுக்கு ஏற்ற ஒரு வண்டி வாங்கணுங்க. இப்போ வரைக்கும் பட்ஜெட்டில் பார்த்தா எக்ஸ்பல்ஸ் தான் இருக்குது, மற்றெல்லாம் பட்ஜெட்டில் இல்லை. இது மட்டும்தான் பட்ஜெட்டில் இருக்கிறதுனால அதையே சொல்லின்னு இருக்கேன் அடிக்கடிக்க. ஆனால் என்கிட்ட அப்போதைக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு வண்டி தான் தரமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா, என்ன வண்டி தரமாகுதோ எதை எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அதை எடுத்துருவாங்க. ஆஃப் ரோடு டட்டா பெட்ரோல் வேறு இல்லை. சரி சரி, வார போகிற செத்துருவேன் சேது. பொறுமை போடு. என்ன மாதிரி ஒருத்தவங்க வந்து விளையாடிக்கிறாங்க, நல்லா 360லாம் அடிச்சு வச்சுக்கிறான். அந்த பாருங்க, என்ன கேமரா ஆனில் இருக்குதா? இருக்குது. வண்டியில் பெட்ரோல் இல்லை, போட்டால் பவர் தான் போகணுன்னு இருக்கிறேன். இந்த பிளிங்க் ஆகி 71 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு பிளிங்க் ஆகி 71 கிலோமீட்டர் ஓடுறது இப்போ தான் நான் பார்க்குறேன். எத்தனை கிலோமீட்டர் ஓடுன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் மைலேஜும் செக் பண்ணதில்லை. நம்ம வண்டி எடுத்து ஃபஸ்ட் சர்வீஸ் மட்டும் தான் முடிச்சிருக்கோம், இன்னும் செகண்ட் சர்வீஸ் பண்ணலை. சரி, செகண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு பிறகு மைலேஜ் செக் பண்ணிக்கலாம். அப்போ அந்த பிளிங்க் ஆகிறது எத்தனை கிலோமீட்டர் ஓடுதுன்னு செக் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ எத்தனை கிலோமீட்டர் ஓடணும் தெரியல. இங்கே எங்கன்னா பக்கத்தில் பவர் பெட்ரோல் பங்க் இருந்ததுன்னா பவர் போட்டுருவோம். அப்படி இல்லைனா நார்மல் தான், ஒரு 100 ரூபாய்க்கு போட்டு போயிட்டு பவர் கிடைக்கிற இடத்துல போட்டுக்கணுங்க. இங்கேருந்து நம்ம முருகர் கோயிலுக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டருங்க. ஒரு 10 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷமோ ரைட் பண்ணியிருப்பாங்க. செம்மையாக இருந்ததுங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே ரோட்லேயே போகிற மாதிரி இருக்கும் பொழுதுங்க. அப்பப்போ அந்த மாதிரி ரோட்டையும் பார்க்கணும், அப்பப்போ இந்த மாதிரி ரோட்டையும் பார்க்கணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே ஓட்டிடக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் இதிலே ஓட்டிடக்கூடாது. அப்படி தான் இருக்கணுமே. அப்படின்னா தான் ரைடு வந்து நல்லாயிருக்கும், ஒரு வைப்பாக போகும், சூப்பராக இருக்குங்க ரைட் பண்ணுறதுக்கு. ஒரு சந்துக்குள்ளே பூந்து கொண்டு போகுதுங்க. இந்த வீடு, இங்கே இருக்க வீடுங்களும் அப்படி தான் இருக்குது. எனக்கு கண்ணில் எட்டின வரைக்கும் மசூதி தான் தென்படுது. ஃபுல்லாக முஸ்லீம் ஆளுங்க தான் இருக்கிறாங்களே இந்த இடம். ஏதோ வண்டி எப்போ ஆஃப் ஆகணும் பயத்தோடையே சுற்றின்னு இருக்குங்க. எல்லாம் பெரிய பெரிய வீடாக கட்டி வச்சுருக்காங்கப்பா. கிரில்லு கேட்டு தான் போட்டு வச்சுருக்காங்க எல்லார் வீட்லேயும். ஃபுல்லாக எல்லாம் பணக்காரங்க கொடுக்குதுங்க. அங்கே பாருங்கள், ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஹைவே பிடிச்சாச்சுங்க. இங்கேயும் பாருங்களா மசூதி, இங்கே ஒரு மசூதி, அங்கே ஒரு மசூதி, உள்ளே ஒரு 4 மசூதி பார்த்துட்டேன். வெளியே வந்தாலும் மசூதியும். ஃபுல்லாக இது முஸ்லீமுக்கான ஏரியா பொழுதுங்க ஃபுல்லாகவே. ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அதுக்கு யூடியூன் எங்கே இருக்குது இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பக்கத்தில் தாங்க இருக்குது யூடியூனு. ஆனால் பவர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன பெட்ரோல் பங்க்கு, கண்டிப்பாக பவர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எல்லாட்டாலையும் ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டே ஆகணும். இது பவர் போட்டு மெயின்டைன் பண்ணால் இது ஒரு தொல்லைங்க. எல்லா பெட்ரோல் பங்க்லையும் கிடச்சிடாதுங்க பவர். இதில் பவர் கிடையாது. பவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இருக்குது, பவர் இருக்குது. நான் பவர் இருக்குது இல்லைண்ணா, டேங்க் ஃபுல் பண்ணிண்ணா. ஓ 1000 ரூபாய்க்கு மேலே போதும் பார்த்துண்ணா. சிச்சு இன்ஜின் போட்டு ஃபயர் ஆகிட போகுதுண்ணா. ஏன்னா வண்டி ரொம்ப நேரம் ஓடினே இருக்குது. போதும் இது ஓவர்ஃபுல்லாகி லீக் ஆகிடுச்சுங்க. வெளியே வந்துருச்சு. 1000 ரூபாய்க்கு மேலே போகிறப்ப டவுட்டு. நான் மட்டும் 1000 ரூபாய்க்கு மேலே போகுதுன்னு அங்கே பார்த்து நின்ட்டேன். அவரும் கவனிக்கல, நானும் கவனிக்கலைங்க. இதோ இது சைடில் இருக்குதுல்ல, இது ஃபுல்லாக இதாகிடுச்சுங்க, பெட்ரோல் லீக் ஆகிடுச்சுங்க. இதுன்னா அது புதுசாக இருக்குது. இது லாக்கா இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். ரெட் கலரில் இருக்குது. இந்த அளவுக்கு தழும்ப பெட்ரோலு பார்த்ததே இல்லை என் வண்டியில். சத்த நேரத்தில் பயந்துட்டேன் நான்.
பயம் வந்தோடனே பேச்சு மூச்சே இல்லை, சடனாக அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரோல் எவ்வளோக்கு போட்டோன்னு பார்த்தீங்கன்னா 1058 ரூபாய்க்கு போட்டாங்க. ஐ திங்க் ஸோ அந்த முருகர் கோயில் இந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கிட்ட போக போக தான் தெரியும். முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு ஆர்ச் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ தான் புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது, பல பல பலன்னு மின்னுது. ரோடு இதுக்குன்னே ரோடு போட்டிருப்பாங்க பொழுதுங்க. மாஸ் அங்கே மட்டும் ரெடி பண்ணாமல் போகிற வழி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஐ லைக் இட். நம்ம வந்த சீசனுங்க. ஐயோயோ, எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. ஒரு சில டைமில் வந்தால் காஞ்சி போய் கிடக்கும். க்ளவுடு தெளிவாக பார்க்க முடியாது, ப்ளூஷாக வானம் மட்டும்தான் தெரியும். இப்போ பார்த்தீங்களா, க்ளவுடும் பார்க்க முடியுது, அந்த வானத்தையும் பார்க்க முடியுது, ப்ளஸ் வெயில் இல்லாமல் இருக்குது, க்ரீனிஷாக இருக்குது. நமக்கு இதே ஒரு பக்கம் லக்கு இருக்குதுங்க. மலை மேலே எப்படி நான் போகிறது? வருவீங்க வீடியோவில் நாங்களும் வருவோமா ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. வருவீங்கன்னு சொன்னேன். நடந்து போகிற பார்த்தனா அப்படியே நேராக ஏற வேண்டியதுதாங்க. பைக் நிப்பாட்டு, பைக்கில் போனால் மேலே போகலான்னு நினைக்கிறேன். போடு இதுதான் என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஆர்ச் இருக்குது. கரெக்டான பாதையில் தான் போகிறோமா இல்லை எதனா இதுவா? கரெக்டாக தான் போகிறோம். மேப் அப்படி தான் காட்டுது. மேப்பு கொப்பியா, நமக்கு போய் சொல்ல மாட்டோம். மலை மேலே போகிற வழி தாங்க கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா மலை மேலே ஏறுறோம். ஏன் படிக்காத பாதையை விட்டுட்டு ரோட்டு பாதையில் நடந்து ஏறுறாங்க? ஒருவேளை இந்த அழகு பார்க்கறதுக்கோசரம் ஏறாங்களோ? ஆமாங்க, பின்னாடி பிரம்மாண்டமான ஒரு அழகு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரோடு ஒர்க்கெலாம் நடக்குதுங்க. ரோடு பெருசுப்படுத்துகிறாங்க. இங்கே தான் என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன். என்ட்ரி டிக்கெட்னு நினைக்கிறேன். எவ்வளோண்ணா? 10 ரூபா. ஓகே கொடுக்கலாம். மேலே பைக் எடுத்துன்னு போக முடியாது பொழுதுங்க, நடந்து தான் போக முடியுது. சரி, எல்லாம் பைக் எடுத்துன்னு வந்து உள்ள இது எடுப்பாங்க, ஃபோட்டோ வீடியோலாம். நமக்கு மட்டும் பைக்கு மேலே எடுத்துன்னு போக முடியல. நினச்சேன் எவ்வளோ நாளைக்கு அப்படியே விட்டுன்னு இருப்பாங்க அப்படின்னு. அதேமாதிரியே லாக் பண்ணிட்டாங்க. 3 மாதம் ஆகிடுச்சில்ல, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆரம்ப கட்டத்தில் வந்ததுன்னா வச்சுக்க, பைக்கு மேலே எடுத்துன்னு போயிட்டு அழகாக ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைக்கு பார்க் பண்ணிட்டு மேலே வந்துட்டோம். மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா மேலே ஏறுற வழியிலே ஒரு 10 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்க வேண்டியது. இது நமக்கான டோக்கனு. முன்னாடி வாங்கினது வந்து பைக்குக்கான டோக்கனுங்க. ஆனால் பைக்கு தான் மேலே எடுத்துன்னு வர முடியல. மேலே எடுத்துன்னு வர முடிஞ்சிருந்தால் ஒரு ரீல்ஸுக்கு ஒரு ஷார்ட்ஸும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். பைக்கோடு சேர்த்து முருகரை கவர் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்டோரியோ ஒரு ஃபோட்டோவோ போட்டிருப்பேன், போஸ்ட்டோ. ஆனால் அது அந்த குடுப்பனை எனக்கு கிடைக்கல. முன்னாடியே வந்திருக்கணும். மேலே வர வழியில் இது பாருங்க ஆர்ச். இந்த ஆர்ச்சி தாண்டி போனால் நம்ம முருகரை போய் தரிசனம் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தீர்த்தகிரி முருகரை நான் பார்த்துட்டேன். நீங்கள் பார்க்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருகர் சிலையோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 92 அடிங்க.